வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டேச்சுரேஷனை ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கலர்ஸ் நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக நான் எப்படி ஸ்க்ரீனில் இப்போ செட் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோ. கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடே மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு அது கீழே ஃபெதர் இருக்கும். ஃபெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து கரெக்டாக வந்து அந்த மியூசிக் பிளேயரை வந்து செட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக பார்த்து அதை வந்து கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நிறையா ஃபெதரை கொடுத்துடாதீங்க. ஃபோட்டோ உங்களுக்கு அப்படி ஸ்னோ மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த மியூசிக் பிளேயரை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த நம்மளுடைய ஃபோட்டோ கிராப் பண்ணதுக்கு அதுக்கு கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மியூசிக் பிளேயரை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த வேவ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபோட்டோ கரெக்டாக வந்து அந்த வேவ் எஃபெக்ட்டுக்கு அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸும். அப்போ கரெக்டாக வந்து நம்ம கிராப் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் கிராப் பண்ணிடுறதாகட்டும் இல்லை அந்த மியூசிக் பிளேயரை கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ கிராப் பண்ணதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலர்ஃபுல் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு எகைன் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ மேக் பண்ண வாட்டி கூட இந்த மாதிரி பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த கலரை இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண வாட்டி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. எகைன் சொல்லிடுறேன், அந்த ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக வந்து அந்த கிராப்பிங்க்கு அந்த மாதிரி கீழே நான் எப்படி செட் பண்ணியிருந்தனோ அந்த மாதிரி மியூசிக் பிளேயருக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.